கேன் அண்ட் மே வாட் அ டிஃபரன்ஸ்? கேன் அப்படின்னா என்ன, மே அப்படின்னா என்ன, ரெண்டுமே எங்கேருந்து வரும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு பெர்மிஷன் கொடுக்கறது, ரெக்வஸ்ட் அண்ட் கிராண்டிங். கிராண்டிங் அப்படின்னா ஆர்டர் கொடுக்கறது, இதை நீ செய்ய அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம கிராண்டிங் நம்ம சொல்லுவோம். பெர்மிஷன், ரெக்வஸ்ட், இந்த மூணுதுமே எந்த சென்டென்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து கேன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் உள்ளே வரலாமா, ஒரு ரெக்வஸ்ட், ஓகேவா, நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் நம்ம கேன் ஐ கம் இன், ஓகே, அப்படி இங்கே சொன்ன நான் உள்ளே வரலாமா, ஓகே யூ வில் கம், நீ கண்டிப்பா உள்ள வரமான்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது, ஒரு பெர்மிஷன் ஒரு ரெக்வஸ்ட்ல வருது, ஓகேவா. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, இனிமே ஈஸியா புரியும். நீங்கள் இப்போது போகலாம், யூ கேன் கோ நவ், கிராண்டட், ஆர்டர் கொடுத்துலாங்க, அன்னைக்கு இப்போது போகலாம். ஸோ இந்த மாதிரி எங்களா வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுவோம், மே வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வாங்க, மே அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, மே அப்படின்னா பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டினா என்ன, ஒரு விஷயம் நடக்கலாம், எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம மே வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இட் மே ரெயின் டுமாரோ, நாளை மழை வரலாம், வரும் கண்டிப்பா சொல்ல கிடையாது, வரலாம்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து மே தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஹி மே பி லேட், அவர் தாமதமாக இருக்கலாம், அதாவது ஒரு இடத்துக்கு போறாங்க, தாமதமாகிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, அப்பதான் நம்ம வந்து மே வந்து யூஸ் பண்ணணும். ஹி மே பி எயிட் அப்படியா சொல்றாங்க, ஓகேவா. தாமதமாக இருக்கலாம், அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம மே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கேன் அப்படின்னா என்ன, மே அப்படின்னா என்ன, ரெண்டுமே வந்து எந்த கவாதம்னா ரொம்ப சிம்பிளா பார்த்து முடிச்சிட்டோம், ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எனக்கு ஒரு முடியடா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம்